செய்திகள் தொடர்கின்றன. தொடர்வது சக்தியின் தேடல். மக்களின் அடிப்படை தேவைகளில் வீதி முன்னிலை வகிக்கின்றது. தமது அன்றாட நடவடிக்கைகளை எந்தவித சிரமங்களும் இன்றி முன்னெடுக்க வேண்டும் என்றால் வீதியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளிச்சேனை பாலத்தடி வீதியே இது. அட்டாளிச்சேனை கடற்கரைக்கு செல்வதற்காக 1978 ஆண்டு இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. சுமார் 300 மீட்டர் அகலத்தை கொண்டதாகவும் மக்களின் பாவனைக்கு உகந்தவாறும் இந்த பாலம் அப்போது அமைக்கப்பட்டது. 35 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த பாலம் தற்போது சிறிது சிறிதாக சேதமடைய ஆரம்பித்துள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அட்டாளிச்சேனை வீதிகளில் மிகவும் பிரதானமான வீதியான பாலத்தடி வீதி மிகவும் நீண்ட காலமாக குன்றும் குழியுமாக உள்ளதை சம்பந்தப்பட்டவர்கள் இதை கவனிக்காமல் இருப்பது எங்களுக்கு மனவேதனையாக உள்ளது. இந்த பாலத்து ரோட்டு எங்களுக்கு முக்கியமாக தேவைப்பட்டது. இந்த பாலம் நாங்கள் மிச்ச காலம் இதை போகிற வாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்களின் நாளாந்த கடமைகளுக்காக பாரிய பங்களிப்பை வழங்கும் இந்த பாலத்தின் ஊடாக நாளாந்தம் அரசாங்க அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் பயணிக்கின்ற போதிலும் இந்த பாலத்தில் ஏற்பட்டுள்ள குன்றும் குழியும் குறித்து யாரும் கவனம் செலுத்தாமை கவலையளிப்பதாக பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர். இப்போ 85ஆம் ஆண்டு தொடர்ந்த காலத்துக்கு ஒரு 10 வருஷம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த பாலம் கடல் முனராகி சைக்கிளில் போகிற பிள்ளைகளும் விழுகிறதும் ஆக்கள் விழுகிறதும் இதேறதும் மாகாண உறுப்பினருக்கு மினிஸ்டருக்கு இந்த ரோட்டை பற்றி அந்த கவலையுமே கிடையாது. இந்த தருணம் வரை பாலத்தடி வீதி குறித்து எந்த ஒரு அதிகாரியும் கவனம் செலுத்தவில்லை என்பது கவலைக்குரிய விடயமே. வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் கிழக்கு மாகாண பணிப்பாளரே, இது உங்களின் கவனத்திற்கு. அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற ஒரு பிரதேசம் முகம் கொடுக்கும் அல்லல்கள் ஏராளம். அவ்வாறு அன்றாடம் போராடிக் கொண்டிருக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் குடியிருப்பு ஒன்றின் கதையே இது. ஊவா மாகாணத்தின் கந்தகெட்டிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புதுமலை தோட்டம் லெஜர்வத்தை 2வது பிரிவில் உள்ள மக்கள் அடிப்படை தேவைகள் எதுவுமற்ற நிலையில் வசிக்கின்றனர். இந்த தோட்டத்துக்கென போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற 5 கிலோமீட்டர் நீளமான பாதை மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றது. இதனால் பாடசாலை மாணவர்கள், நோயாளிகள் உட்பட பலரும் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து பிரச்சனை, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது கஷ்டமா இருக்கு. பஸ் கொடுத்த பாடல. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரியான தூரம், பிள்ளைகளுக்கு வருத்தம்னா டக்குனு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகலாது. அங்க போனா டாக்டர் இல்ல. பல வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட புதுமலை லெஜர்வத்தை தோட்டத்தின் குடியிருப்புகள் தற்போது இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றன. வீடு தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. மழை பெஞ்சா சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் ஒரு ஆள் வேலை செய்யறேன். மிகவும் கஷ்டத்துல இருக்கோம். நாங்க தயவு செய்து எங்களுக்கு இந்த வீடை திருத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்கும். சமுர்த்தி நிவாரணங்கள், முதியோருக்கான கொடுப்பனவுகள் என்பன இந்த தோட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய முறையில் வழங்கப்படவில்லை என்றும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். தோட்டத்துக்கு சொந்தமான நிலங்களை விற்பனை செய்வதில் ஆர்வம் காட்டுபவர்கள் இந்த மக்களின் அடிப்படை தேவையை நிவர்த்தி செய்வதில் அக்கறை காட்டுவதில்லை என்றும் தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். 6:20 பஸ் பிடிக்கணும். அது பிடிக்காட்டே அங்கிட்டு நடந்து போகணும். எங்க ஸ்கூல் சானியா தமிழ் மகா வித்தியாலயம் 12 கிலோமீட்டர். அன்றைக்கு வர்றதுக்கும் லேட் ஆயிரும். 5:30 ஆயிரும். வந்து படிக்கவும் கஷ்டம். அடிப்படை வசதிகள் இல்லாத எங்கள் ஊர் போக்குவரத்து வசதி முக்கியமாக இல்லை. எங்கள் ஊர் பின்தாங்கி இருக்கிறதுக்கு போக்குவரத்து வசதியும் முக்கியமான விஷயம். அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு துயரங்களற்ற ஒரு வாழ்வு மலரும் என காத்திருக்கின்றனர் புதுமலை லெஜர்வத்தை தோட்ட மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. பொதுமக்களின் வாழ்த்துக்களை சேகரித்து பயணிக்கும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று புத்தளவை சென்றடைந்தது. ஊடகத்துறை அமைச்சு, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் என்பவற்றுடன் இணைந்து MTV MBC ஊடக வலையமைப்பு இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. பருத்தித்துறையில் இருந்து ஆரம்பித்த இந்த வாகன தொடரணி கிராமங்கள் மற்றும் பல நகரங்களை கடந்து வந்துள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முன்னோடி வாகன தொடரணியின் நேற்றைய 23வது பயணம் பிபிலி நகரில் நிறைவு பெற்றது.
24வது நாளான இன்று விசேட நிகழ்வுகளின் பின்னர் தென்னாப்பிரிக்காவின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு அந்த நாடு தொடர்பில் மும்மொழிகளிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்க தேசிய கொடியை பிபிலே பிரதேச சபையின் தலைவர் SAN சந்திரசேகர ஏற்றி வைத்தார். பின்னர் மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்ட வாகன தொடரணி புத்தள நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது. பிபிலே நகரில் முச்சக்கர வண்டி சாரதிகளும் தொடரணியுடன் இணைந்து கொண்டனர். பிபிலே நகரை கடந்து மெதகம ஊடாக மொனராகலியை அண்மித்த போது பாடசாலை மாணவர்களினால் வாகன தொடரணிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் வாகன தொடரணி மொனராகலை நகரை சென்றடைந்தது. மொனராகலையில் வைத்து மேற்கிந்திய தீவுகளுக்கு சொந்தமான 2 தீவுகளை கொண்ட புனித கிட்ஸ் மற்றும் நெவிஸ் ஆகிய நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டன. ஊவா மாகாண சபையின் பிரதி தவிசாளர் சுகத் சாலிய இந்த கொடியினை ஏற்றி வைத்தார். ஊவா மாகாண சபையின் முதலமைச்சரும் வாகன தொடரணியில் கலந்து கொண்டிருந்தார். மக்களின் வாழ்த்துக்களுக்கு மத்தியில் இன்று புத்தள நகரை வாகன தொடரணி சென்றடைந்தது. பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்ட வாகன தொடரணி நாளை தினம் புத்தளையிலிருந்து கதிர்காமத்துக்கு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுநலவாய நாடுகளின் 13வது அரசு தலைவர்கள் மாநாடு சைப்ரஸில் நடைபெற்றது. 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அந்த நாட்டின் லிவசோல் நகரில் இந்த மாநாடு நடைபெற்றது. சைப்ரஸின் அப்போதைய ஜனாதிபதி ஜார்ஜ் வெசிலியோ இந்த மாநாட்டின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று செயற்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் ஐக்கிய பிக்குகள் முன்னணி தற்போது எடுத்துள்ள நடவடிக்கை தொடர்பில் மகாநாயக தேரர்களுக்கு இன்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் கிராபே ஆனந்த தேரர் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். அதன் பின்னர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயகர் உடுகம ஸ்ரீ புத்தர் அக்கிர தேரர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்வைத்த யோசனையை நிறைவேற்றுவதற்காக வழங்கப்பட்டிருந்த கால வரையறை இன்னும் 4 நாட்களில் நிறைவடைகின்றது. 8 விடயங்கள் அடங்கிய இந்த யோசனை ஐக்கிய பிக்குகள் முன்னணியினால் இந்த மாதம் 15ஆம் திகதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட 8 விடயங்கள் அடங்கிய இந்த யோசனைகளில் 8வது விடயமாக இவை 2 வாரங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கால வரையறை எதிர்வரும் 29ஆம் திகதி நிறைவடைகின்றது. இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கடந்த 15ஆம் திகதி இணக்கம் தெரிவித்திருந்ததாக தேரர்கள் குறிப்பிட்டனர். ගරු විපක්ෂ නායක රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා පැමුණුනා මෙතෙන්ට අපේ පක්ෂයේ எமது கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகளுக்காக ஐக்கிய பிக்குகள் அமைப்பினால் தயாரிக்கப்பட்ட கோரிக்கைகளை அவர் இந்த இடத்தில் ஏற்றுக்கொண்டார். தேரர்களின் கோரிக்கைகளுக்கு அமைய ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால மாற்றங்கள் அனைத்தும் மகா சங்கத்தினரின் அனுமதியின் பிரகாரம் முன்னெடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். ඉදිරි සංවිධාන සියල්ලක්ම මහා සංඝරත්නයේ අනුමැතිය පරිදි කැමැත්ත පරිදි සියල්ලක්ම කරනවා කියලා පොරොන්දු වෙනවා. අපේ භික්ෂු පෙරමුණ විශිෂ්ට ජයග්‍රහණ எமது தேரர்கள் முன்னணி வெற்றி பெற்றுள்ளது என்பதனையே கூற வேண்டும். தலைவர் தலைமைத்துவ சபைக்கு அதிகாரங்களை வழங்குவதாக கூறினார். ප්‍රකාශ කළා එස්සත් භික්ෂු පෙරමුණේ ලේකම් මැතියෙන් මම මේ ටික ප්‍රකාශ කරනවා. ரணில் விக்ரமசிங்க தேர்களுக்கு வழங்கிய உறுதிமொழி நிறைவடைய இன்னும் 4 நாட்களே உள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர நேற்று பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை கேள்வியொன்றை எழுப்பினார். I have reliable information about a plot to assassinate me in the නොවැම්බර් 15 සිට 18 වනදා දක්වා පැවැත්වෙන පොදු රාජ්‍ය මණ්ඩලයේ රාජනායක සමුළුවට පෙර මාව ඝාතනය කිරීමට ඇති කුමන්ත්‍රණයක් පිළිබඳව மට நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னர் என்னை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் உள்ளதாக நம்ப தகுந்த தகவல்கள் கிடைத்துள்ளன. போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ள SIS நிறுவனத்தின் அறிக்கையின்படி சக்கு எனப்படும் ஒப்பந்த அடிப்படையிலான கொலைக்காரருக்கு கொட்டகாமினி எனப்படுகின்ற மற்றொரு கொலை ஒப்பந்தக்காரருக்கும் என்னை கொலை செய்வதற்காக ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. என்னை கொலை செய்வதற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளவர்களுக்கு குழம்பிய மனநிலையில் உள்ள இந்த தருணம் சந்தர்ப்பமாக அமைய முடியும். பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்கள் இங்கு வர உள்ள நிலையில் என்னை கொலை செய்து அரசாங்கத்தை சிரமத்திற்கு உள்ளாக்க அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். அண்மையில் மாத்திரையில் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் எனக்கு எதிராக சேறு பூசும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சதித்திட்டம் தீட்ட முற்படுவோர் ஒரு கல்லினால் 2 குருவிகளை கொலை செய்ய முற்படுகின்றனர். ஒரு புறம் பாராளுமன்றத்திற்குள்ளும் அதற்கு வெளியேயும் அரசாங்கத்தை அதிக அளவில் விமர்சிக்கும் ஒருவரை ஊமைகளாக்க முடிகிறது. மறுபுறம் எதிர்க்கட்சியின் ஒரு பிரிவிற்கு குற்றங்களை சுமத்தி எதிர்க்கட்சியை தொடர்ந்து பிளவுபடுத்த முயற்சி செய்கின்றனர். கௌரவ சபாநாயகரே, இங்கு ஒரு பிரச்சனை உள்ளது. நேற்று மாலை 4 மணி அளவில் நீங்கள் அங்கீகரித்த கருத்தின் ஒரு பகுதி முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. அந்த உரையில் முக்கிய பகுதியாகவே நான் அதனை காண்கின்றேன். I want to ask because it proves beyond any doubt ප්‍රසාද ප්‍රශ්නයක් කියන්නේ මේ සදාන් කරුණු නෙවෙයි. yes no but it is no but at 4 எந்தவித சாட்சியங்களும் இன்றி எதனையும் கூறுவதற்கு இடமளிக்க முடியாது. அவ்வாறு எனின் விசாரணைகளை நடத்திய பின்னரே அது பற்றி கூற முடியும். இங்கு சிறப்புரிமை கேள்வி இல்லை. ප්‍රසාද ප්‍රශ්නයක් නැහැ.